Madhumita Arun Karthik from Salem, obstetrician, gynecologist, and infertility consultant. So, what is the difference between IVF and ICSI? இது ஒரு காமன் கொஷின். ஐவிஎஃப்னா என்ன, இக்ஸினா என்ன? பேசிக்காக அந்த டேர்ம்னு பார்த்தோன்னா ஐவிஎஃப்ங்கிறது இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷனுங்கிறது ஃபர்டிலைசேஷன்னா த கம்பைனிங் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் த எக் டுகெதர், அதாவது அந்த டிஎன்ஏ இன்டகிரேட்டேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் விதின் த பாடி. ஸோ நார்மலாக அந்த ஓவுலேஷன் டைம் அப்போ எக் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற எக் வந்து டியூபோட ஃபிம்ப்ரில் எண்ட், அந்த ஒரு எண்ட் வந்து டியூப் பிக்கப் பண்ணுது. பிக்கப் பண்ணிவிட்டு அந்த எக் உள்ளே போகும்போது அரௌண்ட் அந்த டைம் வந்து ஸ்பெர்ம்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா ஸ்பெர்ம் வந்து அந்த எக்கோட அவுட்டர் லேயரை பியர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அந்த டிஎன்ஏ வந்து இன்டெகிரேட் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஸோ யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக நடக்கிறது ஃபர்டிலைசேஷன் வந்து விதின் த பாடி. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ஃபர்டிலைசேஷன் if it occurs outside the body, it is called as in vitro, அதாவது in vitro fertilization. So in vitro fertilization ங்கிறது any fertilization that occurs outside the body. And so first நம்ம பார்த்தோம்னா 1978 தான் வேர்ல்டில் வந்து ஃபர்ஸ்ட் IVF பேபி வாஸ் born. ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக வந்து எப்படி பண்ணாங்கன்னா வந்து அந்த this fertilization egg was taken, அந்த எக் வந்து அந்த மீடியாவில் அந்த பெட்ரி டிஷ்ஷில் வச்சுட்டு அப்புறம் அந்த மொட்டை ஸ்பெர்ம்ஸ் அங்கே வந்து இன்சர்ட் பண்ணும் போது நார்மலாக பாடியில் நடக்கிற மாதிரி அந்த ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணி போய் அந்த எக்கோட மெம்பரேனை பியர்ஸ் பண்ணிட்டு போய் ஃபர்டிலைசேஷன் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஐவிஎஃப்ங்கிறது. ஸோ இக்ஸினா என்ன? இக்ஸிங்கிறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்செமினேஷன். அப்படிங்கிறது என்னன்னா வந்து அதாவது சைட்டோபிளாசம்ங்கிறது எக்கோட அந்த உள்ள லேயருக்குள்ளே இருக்க அந்த பிளாஸ்மா லேயர், எக்கோட அந்த அவுட்டர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெர்ம் எடுத்து அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி அந்த ஸ்பெர்மை டைரெக்டாக எக்கோட சைட்டோபிளாசம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து இக்ஸி. ஸோ இக்ஸி இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஐவிஎஃப். ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இக்ஸி பெனிஃபிஷியலாக இருக்கும்னா, இன்கேஸ் மேல் ஃபேக்டரில் ப்ராப்ளம் இருக்குது, மேல் ஸ்பெர்மோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, இந்த ஃபேக்டர்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இக்ஸி வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி உள்ளே வந்து சைட்டோபிளாசம், அதாவது எக்கோட அவுட்டர் மெம்பரேனுக்குள்ளே இருக்க அந்த சைட்டோபிளாசம்குள்ளே நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும் போது வந்து மேஜர் அந்த மேல் ஃபேக்டர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசேஷன் ரேட்ஸ் வந்து நமக்கு வந்து பெட்டராக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 டேல வந்து இன்ஜெக்ட் பண்ணது வந்து ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பேசிக்லி வந்து இக்ஸி is a kind of IVF. So basically இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். What is the difference between IUI and IVF? IUIங்கிறது intrauterine insemination. அது it is a simpler process. IVFங்கிறது in vitro fertilization. So IUI என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலி பேஷண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் டே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எக் க்ரோத்துக்கு இதர் டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். எக் க்ரோ ஆகுது, அந்த எக் க்ரோத்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம் த்ரூ ஸ்கேன்ஸ். நம்ம இந்த மானிட்டரிங் பேர் தான் வந்து நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் சொல்கிறோம். ஸோ நம்மளோட எய்ம் டியூரிங் அன் ஐயுஐ வந்து 1 குட் குவாலிட்டி ஃபாலிக்கல் விச் கண்டெய்ன்ஸ் அ குட் குவாலிட்டி எக், அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஃபாலிக்கல் அரௌண்ட் 2.2 சென்டிமீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஓவுலேஷன் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, அதாவது அந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எக் ரிலீஸ் ஆகிற டைம், ஓவுலேஷன் ஆகிற டைம் வந்து மேல் பார்ட்னர்ஸ் கொடுக்குற செமனை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸிங்க்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதை எதை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணுவோன்னா, ஸ்பெர்மோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, இதை வச்சு எந்த மாதிரி மெத்தடில் அந்த செமனை ப்ராசஸ் பண்ணுவோன்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு செமனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து அந்த ப்ராசஸ் செமனை வந்து ஓவுலேஷன் ஆகிற டைம் வந்து யூட்ரஸ்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 14 to 15 days வந்து லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட், அதாவது நெக்ஸ்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் மிஸ் ஆகும்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஐயுஐல என்னன்னா வந்து ஃபர்டிலைசேஷன், தட் இஸ் த கம்பைனிங் ஆஃப் த எக் அண்ட் த ஸ்பெர்ம் அக்கர்ஸ் விதின் த பாடி. நம்ம நார்மலாக வந்து பாடிக்குள்ளே நடக்கிற மாதிரி வந்து in the tubes within the body it occurs. Whereas IVFல என்னன்னா வந்து in vitro fertilization. In vitroங்கிறது outside the body. The
கம்பைனிங் ஆஃப் த எக் அண்ட் த ஸ்பெர்ம். இந்த டிஎன்ஏ கம்பைன் ஆகிறது வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் டிஎன்ஏ கம்பைன் ஆகிறது பாடிக்கு வெளியில நடக்கும். ஸோ அதான் வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஐவிஎஃப்ல என்னன்னா வந்து செகண்ட் ஆர் தேர்ட் டே நம்ம பார்த்துட்டு எவ்வளோ ஆண்டல் ஃபாலிகல்ஸுங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 to 12 டேஸ் டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ் எல்லாமே வந்து உள்ள ரப்சர் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் எல்லாமே நம்ம வெளியில கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வெளியில கிடைக்கிற எக்ஸோட வந்து ஸ்பெர்ம் வந்து நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஐவிஎஃப். ஐவிஎஃப்ங்கிறது தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து அக்கர்ஸ் அவுட் சைட் த பாடி. ஸோ ஐயுஐங்கிறது சிம்பிளர் ப்ராசஸ். ஐவிஎஃப்ங்கிறது இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஐயுஐக்கும் ஐவிஎஃப்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.